ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான ஓவர்லார்ட் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 1 எபிசோட் 7. அந்த இன்ஃபீரியா பேலியாருக்கு செக்யூரிட்டியா நம்ம ஹீரோ ஆல்ரெடி காப்பாத்தினா அந்த காரன் வில்லேஜ்க்கு தான் இப்போ இவங்க எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. மீனியா அப்படிங்கிற அந்த சின்ன பையன் நம்ம ஹீரோ கிட்ட நேற்று நான் பேசினதுக்கு சாரி அப்படின்னு கேட்டுமே நம்ம ஹீரோ எதுவும் பேசாம இருந்திருப்பான். ஹே கைஸ், நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமா அப்படின்னு கேட்குவோம். இந்த இடம் ஆபத்து, ரெஸ்ட் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்னப்பா இங்க ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குவோம். ஏன்னா இந்த இடத்துல டிராகன்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி மீனியா சொல்றான். ஓ, இந்த இடத்துல டிராகன்ஸ் இருக்கு, அது மேஜிக் யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குவோம். அதை பத்தி எனக்கு தெரியல, நான் வில்லேஜ்ல வேணா விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு மீனியா சொல்லவும், கண்டிப்பா விசாரிச்சு சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோ அவன் கிட்ட பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவும் ஹாப்பியா கண்டிப்பா நான் விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம இன்னும் காரன் வில்லேஜ்க்கு 1 மணி நேரத்துல போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபீரியா பாலியார் சொல்றான். இப்போ அவங்க எல்லாருமே அந்த வில்லேஜ் பக்கம் போறாங்க. ஏய், இது வித்தியாசமா இருக்கு, போன தடவை இந்த வேலிலாம் இல்ல அப்படின்னு சொல்றான். பாஸை கூட்டிட்டு வான்னு ஒரு காப்ளின் சொல்லுது. காப்ளின்ஸ் இவங்களை சுத்தி வளைச்சிட்டு நாங்க உங்க கூட சண்டை போட விரும்பலாம், அதுலயும் முக்கியமா அந்த ஆர்மர் போட்டிருக்கவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு, ஓ பாஸ் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த காப்ளின் சொல்லுது. என்னன்னு பார்த்தா ஹென்றி நீயா அப்படின்னு சொல்லி பாலியார் கேட்கறான். நான் அப்பவே நினைச்சேன் என்னடா அந்த காப்ளின்ஸ் எல்லாம் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. நான் கொடுத்த ஹார்னை அவ ஊதிருப்பான்னு நினைக்கிறேன். நான் மேஜிக் பத்தி அவகிட்ட கேட்டப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மேஜிக் யூஸ் பண்ணுவான் அப்படின்னு அவ சொன்னா. ஒருவேளை அது இவன் தானோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உன்னோட அப்பாவை நீ இழந்தது எனக்கு வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாலியாட அவகிட்ட பேசிட்டு இருக்கான். கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லலான்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். அதுக்குள்ள அவ பேசிட்டா, அவன் எதுவுமே சொல்லல. அம்மா உனக்கு கல்யாண வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் மெல்ல அவனுக்கு கேட்கற மாதிரி பேசவும், என்ன சொன்ன அப்படின்னு அவ கேட்கறா. அது ஒண்ணும் இல்ல, உனக்கு எப்படி இந்த காப்ளின்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஓ அதுவா, அதுக்கு லார்ட் ஐன்ஸ் தான் காரணம், அவர் ரொம்ப சூப்பர் தெரியுமா, அவர் எனக்கு ஒரு ஹார்ன் கொடுத்தாரு, அதை நான் ஊதினேன், உடனே இந்த காப்ளின் இங்க இருந்தோ வந்துச்சு, என்ன பாஸ்னு கூப்பிட ஆரம்பிச்சிச்சு. அவர் உண்மையிலேயே ரொம்ப ஆசம், அவரு இந்த காரன் வில்லேஜையும் காப்பாத்திருக்காரு, என்னையும் காப்பாத்திருக்காரு அப்படின்னு அவ சொல்லவே இவன் கொஞ்சம் ஜெலஸ் ஆகுறான். அவர் கையை லைட்டா அசைச்சு மேஜிக் யூஸ் பண்ணாரு, எல்லா வில்லன்களும் காலி, சும்மா வேற லெவல்ல ஆசமா இருந்தாரு அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா, அவர் கண்டிப்பா ஒரு பெரிய மேஜிக் யூசரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அடிபட்டு இருந்தப்போ அவர் ஒரு ரெட் கலர் ஹீலிங் போஷன் கொடுத்தாரு, அதை நான் குடிச்ச உடனே எனக்கு டக்குன்னு காயம் சரியாயிடுச்சு தெரியுமா. அது போக அவர் கூட ஒரு ஆர்மர் போட்டு பொண்ணு இருந்துச்சு, அவங்களோட பேரு ஆல்பர்டோன்னு அவர் சொன்னாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவா சொல்லவும், அப்படின்னா மோமான் தான் அந்த ஐன்சோல் கோனா, அவனால ஹை லெவல் மேஜிக்கையும் யூஸ் பண்ண முடியுது, அதே நேரத்தில் வேற லெவலையும் அட்டாக் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து ஃபாஸ்டா கிளம்புறான். இங்க நம்ம ஹீரோவும் நாபேவும் தூரமா இருந்துட்டு இந்த வில்லேஜ் மக்கள் எல்லாரும் சீக்கிரமாவே சண்டை போட கத்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்பவும் ஆசம் தான் மனுஷங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். மிஸ்டர் மோமான் அப்படின்னு சொல்லிட்டு பேலியார் ஓடி வந்துட்டு இருக்கான். மிஸ்டர் மோமான், நீங்க தானே இந்த வில்லேஜை காப்பாத்தின ஐன்சோல் கோன் அப்படின்னு அவன் கேட்கவோ, அது இல்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவோ, பரவாயில்ல, நீங்க உங்க ஐடென்டிட்டியை மறைக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, நீங்க தான் இந்த வில்லேஜை காப்பாத்திருக்கீங்க, அதுக்காக ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறதுக்காக தான் நான் இங்க ஓடி வந்தேன். ஹென்றி மட்டும் உயிரோட இல்லைன்னா நான் வாழ்றதுக்கே அர்த்தம் இல்லை, உங்களுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ், அது போக நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லவும், நான் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நாபேவை அனுப்பி வச்சிருந்தான். இரான்ல ஒரு அட்வென்ச்சர் இருக்கு, நீங்க ஹை லெவல் ஹீலிங் பர்சன் கொடுத்துருக்கீங்க, எந்த ஒரு மாடர்ன் டெக்னாலஜியாலையுமே அதை செய்ய முடியல, அதனால தான் அதோட சீக்கிரட்டை கத்துக்கிட்டதுக்காக தான் நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்கறான். இதுல நீ மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே இல்ல, அம்மா அதை கண்டுபிடிச்சு என்ன செய்ய போற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நீ அதை தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்தலனாலே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, கண்டிப்பா மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். நான் தான் ஐன்ஸுங்கிறத வேற யார்கிட்டயாச்சும் சொன்னியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு, இந்த வில்லேஜை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். லேடி ஆல்பர்டோ நேமை யூஸ் பண்ணி நான் தான் உங்களை மாட்டி விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அவ சாக போகவும், நாபே தப்புங்கிறது எல்லாருமே பண்ணதான் செய்வாங்க, நெக்ஸ்ட் டைம் இப்படி நடக்காம பாத்துக்கோ, உன்னோட ஸ்வாட கீழே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நாபேவும் சமாதானம் ஆயிடுதா. இப்போ இவங்க எல்லாருமே ஃபாரஸ்ட்குள்ள போறாங்க. இந்த இடத்துல தான் அந்த லெஜெண்டரி பீஸ்டான வைஸ் கிங் இருப்பான், ஸோ எல்லாருமே கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேலையார் சொல்றான். கவலைப்படாதீங்க, அந்த வைஸ் கிங் வந்தா நான் பாத்துக்கிட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவோ, எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அது ஒரு லெஜெண்டரி பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை எல்லாரும் எச்சரிக்கைப்படுத்துறாங்க. மிஸ்டர் மோமான் பார்த்து ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி பேலியார் சொல்றான். இப்போ நம்ம ஹீரோவும் நாபேவும் ஃபர்ஸ்ட் போயிட்டு செக் பண்றதுக்காக தனியா போறாங்க. பார்த்தா ஆரா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா. நீங்க அந்த வைஸ் கிங்க தேடி தானே வந்திருக்கீங்க, அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவோ, நல்ல வேலை பண்ண ஆரா, அதை எங்க பக்கம் அனுப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஓகே மைலார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரா கிளம்புறா. மைலார்ட், நீங்க அந்த காப்ளின்ஸை தோக்கடிச்சதுலேயே தான் எல்லாரும் உங்களை பார்த்து மெர்சலாயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நாபே கேட்கவும், அதெல்லாம் போதாது, நான் ஒரு லெஜெண்டரி பீஸ்ட்டை தோக்கடிச்சேன்னா தான் மோமான்கிற பேரு எல்லாருக்குமே தெரிய வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ, என்னை பார்க்காம உங்களால இருக்க முடியலையா, சரி வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராவோட பெட் அனிமலை கூட்டிட்டு அவ அந்த இடத்துக்கு போறா. இப்போ வைஸ் கிங் இருக்கிற அந்த டென்குள்ள போயிட்டு நான் தான் உன்னை கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா என்ன பண்றது, ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா போன் ஊதுறா. அதுக்கே அந்த பீஸ்ட் பயந்துருது. இப்போ ஆரா அங்கிருந்து கிளம்பிடுதா, ஏதோ ஒரு பெரிய பீஸ்ட் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அலர்ட் ஆகுறாங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றான்.
இப்போ அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஆமா நான் எதுக்காக அவங்கள போக சொன்னேன், அவங்களோட கண்ணால இதை பார்த்தாங்கன்னா தான் நான் இதை தோக்கடிச்சேன்னு அவங்களுக்கு தெரியும். சரி ஓகே முதல்ல இதை கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டைக்கு ரெடியா நின்னுட்டு இருக்கான். அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணவும் நம்ம ஹீரோ ஈஸியா தடுக்கிறான். பரவாயில்ல நீ உண்மையிலேயே திறமசாலி தான், என்னோட ஃபர்ஸ்ட் அட்டாக்லயே எல்லாரும் இறந்து போயிருவாங்க, ஒழுங்கா சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்லி அந்த பீஸ்ட் சொல்லுது. கோல மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்காம நேர்ல வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவோ ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அது நேர்ல வருது. அது மேல ஏதோ ஒரு ஏன்சியன் ஸ்பெல் எல்லாம் போட்டிருக்கு, உன்னோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. ஹேய் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நீ ஒரு ஹாம்ஸ்டர் எலியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமாப்பா என்னோட இனத்தை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அது கேக்குது. என்னோட ஃப்ரெண்டு உன்ன மாதிரி ஒரு ஹாம்ஸ்டர் தான் வளர்த்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படியா என் இனம்லாம் இன்னும் இருக்கா, என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போயேன் அப்படின்னு சொல்லி அது கேக்குது. ஆனா அதுங்கெல்லாம் சின்னதா இருக்கும் அப்படின்னு சொல்லவோ சரி ஓகே வா நம்ம வீரத்தை செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லவோ ஒரு எலி கிட்ட போயுமா நான் சண்டை போடுறது, நான் ஏதோ பெருசா இருக்கும்ல எதிர்பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். என்ன பயந்துட்டியா, வா மோதி பாத்திரலாம், நம்மள யார் வீரன் தெரிஞ்சுக்கிடுவோம், இன்னைக்கு தான் உன்னோட கடைசி நாள் அப்படின்னு சொல்லி அந்த எலி ஓவரா பேசிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஜஸ்ட் ஒரே அட்டாக்லயே அதை கீழே விழ வச்சிருந்தான். ஐயோ நீங்க தாங்க வீரன் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த எலி கெஞ்சுது. லாடைன்ஸ் நீங்க அதை கொண்டுட்டீங்கன்னா அதோட தோலை மட்டும் எனக்கு தாரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரா கேட்குறா. வேணாம் ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த எலி கெஞ்சுது. கவலைப்படாதீங்க இந்த வைஸ் கிங் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, எந்த மனுஷங்களையும் அட்டாக் பண்ணாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆமா என்னோட மாஸ்டர் சொல்றதை நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. எல்லாருமே வந்துட்டு இது ஆசம்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. அதோட பவர் லெவலுக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. இந்த எலியை பார்த்து எதுக்கு இவனுங்க இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இதோட கண்ணிலேயே அவ்வளோ பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி நாபி சொல்றா. அப்போ உண்மையிலேயே நம்ம பெரிய விஷயம் தான் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். மிஸ்டர் மோமான் நீங்க இதை இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா வில்லேஜை வந்து மற்ற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணும். நான் மட்டும் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருந்தேன் அப்படின்னா நானே இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணிடுவேன். நான் உங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கலாமா, ஒரு அப்ரண்டிஸா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். உடனே நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு உன்னோட ஆர்வத்தை நான் பாராட்டுறேன், ஆனா எனக்கு எந்த ஒரு அப்ரண்டிஸும் தேவையில்லை, கவலைப்படாத இந்த வில்லேஜை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், ஒருவேளை எனக்கு ஹெல்ப் தேவைப்பட்டா உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லவோ கண்டிப்பா அப்படின்னு சொல்லி வேலையோட ஹாப்பி ஆகுறான். நான் இந்த மான்ஸ்டர் போய் கில்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். மற்ற எல்லாருமே வேலையாடுக்கு ப்ரொடெக்ஷனா போறாங்க. நீங்க செஞ்ச வேலைக்கு நான் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தரேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் என் மாஸ்டர் தான் உன்னை அதிகமா ப்ரொடெக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த எலி சொல்லுது. நாபி கிட்ட எப்பவும் போல அந்த ஒருத்தன் காமெடி பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். எலி மேல நம்ம ஹீரோ ரைடிங் போறது அவனுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு, ஆனாலும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கில்டுக்கு போயிட்டு இருக்கான். எங்க வேலையாட அவன் கொண்டு வந்த அந்த மருந்து செடி எல்லாத்தையும் அவன் வீட்டுல இறக்கி வைக்கிறான். அப்ப வீடு ரொம்ப அமைதியா இருக்கு. அவனை தேடி வந்த அந்த வில்லி பொண்ணு அங்கதான் இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த எலியை பார்த்து எல்லாருமே இது ரொம்ப புத்திசாலி, இது ரொம்ப பவர்ஃபுல்லா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறதுனால அவன் கண்ணுக்கு அது ஒரு சாதாரண எலி மாதிரி தான் தெரியுது. ஆனா உண்மையிலேயே வந்துட்டு அந்த எலி ஒரு ஏன்சியன் மேஜிக் கொண்ட ஒரு லெஜெண்டரி பீஸ்ட் தான். இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் எல்லாமே இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.